மக்களே, கால் வீக்கமா இருக்கா? அழுத்துனா குழியே விழுகுதா? பிட்டிங் அடியுமா? வாங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் வரும்? முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க வயசானவங்களுக்கு மட்டும்தாங்க இது இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்றவங்க, ஏதாவது டிராவல் ட்ரெயின்ல ஃபிளைட்ல போறவங்களுக்கு, கர்ப்பமானவங்களுக்கு இருக்கிற இந்த வீக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீனஸ் சாசிஸ்ங்க. நம்ம ரத்த ஓட்டம் வந்து ரிட்டர்ன் போக முடியாம நம்ம மசிலுடைய டோன் கம்மியா இருக்கிறதுனால வர பிரச்சனைங்க. இதுக்கு நான் சொல்ற எக்ஸசைஸை ரிப்பீட்டடா பண்ணுங்க, சரியாயிடும். இப்பெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்களோ, அப்ப பாதத்தை நல்லா மேலே கீழே தூக்கி விடுங்க. குதிகாலை தூக்கி தூக்கி விடுங்க. காலை நீட்டிட்டு பாதத்தை மேலே கீழே மூவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணுங்க. இந்த சிம்பிளான மூவ்மெண்ட்டு மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அந்த பிளட் ஃப்ளோவை மேலே பம்ப் பண்ணி மேலே அனுப்புங்க. அதே மாதிரி சைடில் படுத்துட்டு காலை தூக்கிட்டு பாதத்தை மேலே கீழே பண்ணுங்க. பாதத்தை நல்லா மேலே தூக்கி விடுங்க. படுத்துட்டு காலை முட்டி மடக்காமல் தூக்கிட்டு பாதத்தை மேலே தூக்கி விடுங்க. மட்டும் இல்லாமல் எப்பவுமே நீங்கள் உட்கார்றப்போ இந்த பாதத்தை மேலே தூக்கி விடுங்க. இந்த குதிகாலை மேலே தூக்கி விடுங்க. ரெகுலராக இதை பண்ணீங்க அப்படின்னா மசில் டோன் இம்ப்ரூவ் ஆகும். இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.